யோ எங்கதான் கூட்டிட்டு போற? கிளம்பிங் போவோம்னு சொன்னேனே. சேலுக்கு பக்கம் அங்கேயும் போக விரும்புறியா? குவாஞ்சிங் போவோமா? குவாஞ்சிங் அங்க போகவே விரும்பல. நான் ரொம்ப நாளா அங்கதான் இருந்தேன். ஏய் என்ன இது? நாம ஈவினிங் 5:32க்கு வருவோம்னு காட்டுது. ஏ அது பக்கம் தான். நீ என்ன கிண்டல் பண்றியா? இப்ப டைம் என்னன்னு பார். ஈவினிங் 4:05. டிராபிக்கா இருக்கு பார். போக சரியா இருக்கும். மழை பெய்யறதால இன்னைக்கு டிராபிக் கூடவா இருக்குது. அப்படியா? நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க போய் கொண்டிருக்கிறோம். ஓகே. எந்த இடமானு நீங்க ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்களா? ஆமா நாங்க செட் பண்ணிட்டோம். நம்ம கிளம்பிங் தானே போறோம். உண்மையாவா? நீ அந்த கேமரா சின்னதா இருக்குது. இந்த சின்ன கேமராவில நீங்க ஷோலாம் ஷூட் பண்றீங்க? நான் திரும்பி வந்த பிறகு பார்த்த கேமராக்கள்லயே இதுதான் லேட்டஸ்டா வந்த டாப் கேமரா. உண்மையாவா? செக் பண்ணி பாருன். ஓ ஹலோ எவ்ரியான். ரன் கோசப். நீ ஸ்டார்ட் பண்ண போறியா? இல்ல கோபி, நீ ரன் கோசப் ஷோ பண்ண போறியா? இல்ல, நீ ஷோ பார்த்தது இல்ல தானே. அந்த ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஹியோங்கோட ரன் ஷோக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். நான் இன்றைக்கு கேம் சென்டருக்கு போக வேண்டியிருந்தேன். இன்றைக்கு மட்டும் நான் 3 பிளான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஒன்று ஜேகப்போட பிசி சென்டருக்கு போறது, 2 கோபியோட கஃபே டூர் போறது, அப்படி இல்லைன்னா கோபியோட வீட்டுக்கு போறது. உண்மையா உன்னை வச்சு நான் என்ன செய்யறது? நான் மீட்டிங் ரூமுக்கு வந்தப்போ நீ என்ன நினைச்ச? நீங்க ஷூட்ல இருந்தீங்கன்னு தான் நினைச்சேன். ஒரு கொஞ்சத்துல உள்ள வந்தீங்க எல்லாரும். நான் பெருசா ஒன்றுமே யோசிக்கல. பட் என்னதான் ஷூட் பண்ண போறீங்கன்னு எனக்கு அப்ப தெரியல. தெரிஞ்ச பிறகு கை கால் எல்லாமே நடந்து வலிக்கிட்டது. ஏன்? உண்மையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களோட மேனேஜர் ஒருத்தவங்க என்னட்ட சொன்னாங்க, இந்த ஷோவை பத்தி யார்கிட்டயுமே சொல்றது இல்லையாண்டு. அது அப்படித்தான். ஓ உண்மையாவா? அவர் சொன்னா நீ ரியலா இருக்க விரும்பினதா என்னட்ட சொன்னார். ஒரு திடீர்னு ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டார் என்னட்ட. என்னது? அதை பத்தி நீ என்ன நினைக்க ஹோபி என்றார். என்னது? அப்ப யோசிக்கிறேன், அது எனக்கே நடக்கும்ண்டு. ஓவா, உனக்காகத்தான் இப்ப வரைக்கும் எந்த ஒரு கெஸ்டையுமே இன்வைட் பண்ணல. நீதான் இந்த ஃபர்ஸ்ட் கெஸ்ட். என்ன பேசுற நீ? ஷோ பார்த்தது இல்லையா நீ? எல்லாமே பார்த்திருக்கேன். நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஜிசோக் கிங் வந்திருக்கார். ஆமா. லீஹோம். ஓ சந்து. ஹிந்தோயிங். ஓ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியும். மிலிட்டரியில நான் எல்லா எபிசோடையுமே பார்த்திருக்கேன். பிறகு அடுத்த மாச ஷூட்டுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் நான் ஃப்ரீ இல்ல. ஃப்ரீயா இருப்பியா? ஃபுல் ஃப்ரீயா? நீ ஒரு டேட்டை செட் பண்ணியா நான் உடனே ஓடி வந்துடுவேன். எனக்கு ஷோ பண்ண விருப்பம் தான். ஆனா என்ன நடக்க போகுது முதல்ல சொன்னீங்கன்னா நல்லா. போர் அடிக்கிறதால நம்ம பர்த்டே கேம் விளையாடுவோமா? பர்த்டே கேமா? அது நீ இன்னும் விளையாடிட்டு இருக்க? நெக்ஸ்ட் டைம்ல நிறைய தடவை இந்த கேம் விளையாடிட்டேன். இந்த கேமையா? என்ன நான் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்ல. அதனால அந்த கேம் விளையாடுனியா? நாங்க அந்த கேம் ஒரு நாளுமே விளையாடுனது இல்ல. ஓவா, இந்த மிலிட்டரி லைஃபை பத்தி கொஞ்சம் சொல்லு. மிலிட்டரி லைஃபா? சொல்லுங்க கதைய. ஃபர்ஸ்ட் டே டைரி எழுதும் போது உனக்கு தெரியும் இல்லையா, நாம நர்வஸா இருக்கிறத பத்தியும் நம்மளோட வருத்தங்களை பத்தியுமே எழுதுவோம். ஆமா. அது எந்த அளவுக்கு ஆக்வர்டா இருக்கும்ன்றதையும் அதுல எழுதிருப்போம். ஆனா அடுத்த நாள் டைரியில எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு தெரியுமா? எப்படி? நான் ஏற்கனவே இந்த ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸ் ஆயிட்டேன். இதோட இந்த டைரியை க்ளோஸ் பண்றேன். எனக்கு உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட் ஆயிட்டாங்க. அங்க எல்லாருமே ஜங்காவும் எனர்ஜெட்டிக்காவும் இருந்தாங்க. அதனால ஃபன்னா இருந்துச்சு. அப்படின்னா இந்த மிலிட்டரி லைஃப் ஃபன்னா இருந்துச்சு. எந்த ஒரு வருத்தமும் இல்லையா? ஒரு தடவை மட்டும் போனா காணும். மிலிட்டரி அங்க இருந்தது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? இவ்வளவு தூரம் நம்ம எங்க போறோம்? எனக்கு இப்ப ஆர்வமாவே இருக்குது. இத பத்தி நீ ஒரு விஷயம் செய்யணும்னு விரும்பினா அதை செய்து முடிச்சிடுவியா? ஆமா. எனக்கு அப்படி என்ன தோணல. சியோல்ல கிளம்பிங் சென்டர் எங்கேயாவது இருக்கும் இல்லையா? இல்லன்னா அதை சொல்லி என்ன வேற எங்கேயும் கூட்டி கொண்டு போறீங்களோன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். ஓகே, நாம வந்துட்டோம். இன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா பொருட்களை தேடி கண்டுபிடிக்கணும். அதோட எஸ்கேப்பும் ஆகணும். ஹிம்சோக்ஜின். சீரியஸ்லி? ஹோவா இங்க பா, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்க என்னையும் தான் ஏமாத்திட்டாங்க. அப்ப முதல்ல எங்க போறதா பிளான் பண்ணீங்க? முதல்ல ட்ரைனிங்குக்கு. நீ என்ன சொல்ற? ட்ரைனிங்குக்கா? ஹோவா என்ன மன்னிச்சிட்டு என்ன ஏமாத்திட்டாங்க. நீ எனக்கு ட்ரைனிங் நடத்த பிளான் போட்டியா? பைத்தியக்காரன். இவன் இருக்கானே. இந்த பில்டிங்கை பார்த்தாலே ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. ஜிங்கோ, இது ஒரு பீனர் கூட இருக்குமா? ஹாய், இதுதான் உங்களோட மேப். நீங்க இப்ப ஈஆருக்கு போகணும். அங்கதான் ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் இருக்கும். எனக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல. அங்க லீக் ஆகுதுங்கள வந்து நீ இதை பார்த்தா ஏதோ ஒரு 400 மாதிரி தெரியுது. இல்ல அப்படி ஒண்ணும் இருக்காது. வா போம். ஏய் இந்த அளவுக்கு ராம பண்ணாதீங்களா. வா போம். ஓ இதை பார்க்கவே மோசமா இருக்குடா. அங்க ஏதோ விசித்திரமா தங்கி கொண்டிருக்குது. அவங்க எதையோ ஒழிச்சு வச்சிருக்காங்க போல. வண்ணதுக்கு முன்னாடியே ஒரு கோர ஷோ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அப்படியா? அப்படின்னா அதையே திரும்ப செய்ய மாட்டீங்க தானே? அப்ப அவங்க என்ன மாத்தி தான் கூட்டி கொண்டு போனாங்க. ஆனா இப்ப எங்க கதையே வேற. அங்க பேர் இது விக்காதான் இருக்கும். அது முப்படா? ஓ இது மலையில சத்தம் தானே? அப்படித்தான் நினைக்கிறேன். நாம இது கீழே போனா மாட்டிடுவோம் போல இருக்கு. இதத்தான் இந்த இடம் முதல்ல ஃபர்ஸ்டா ஈஆர் இருக்கு. ஈஆருக்கு தான் போகணும். நீ முதல் போ. சேர்ந்து போகும்பா. இது படி சிஸ்டம். படி சிஸ்டமா? ஆமா, படி சிஸ்டம் ரொம்ப முக்கியம். நான் அதை மறந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. சரி வா போ. நான் நினைக்கிறேன் இதுவும் கோரல் கான்செப்டா தான் இருக்குமெண்டு. எனக்கு அப்படி என்ன தோணல. பயங்கரமா இருக்கு. இதை யார் வேணும்னாலும் ஜூவிக்கலாம். என்ன நம்ம வார்ம் அப் பண்ணுவோம் ஃபர்ஸ்டா. நானும் ஹோவா அட்லீஸ்ட் நாம உள்ளேயாச்சும் போய் பார்ப்போம். இல்ல எனக்கு சரியா படல. எனக்கு உடம்பு எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கு.